வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் காதல் கதை நேரம். அந்த ஒரு நாள் இரவு சாதாரண மழை என்று நினைத்தேன். ஆனால் அது என் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. அவளின் பார்வையும் அவள் சொன்ன வார்த்தையும் என் இதயத்தை உருக்கியது. இதெல்லாம் ஆரம்பித்தது என் நண்பனின் வீட்டில்தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஷாலின் வீட்டிற்கு நான் விடுமுறைக்கு சென்றிருந்தேன். அப்போது தான் நான் அவளை முதல் முறையாக பார்த்தேன். அவளை பார்த்ததும் எனக்குள் ஏதோ ஒரு வித சிலிர்ப்பு. ஆனால் அந்த உணர்வை நான் சொல்ல முடியாத நிலையில் இருந்தேன். ஏனென்றால் அவள் என் நண்பனின் தங்கை. மான் போன்ற கண்கள், மென்மையான குரல், கருகருவென நீளமான அழகிய கூந்தல், இளஞ்சிவப்பு உதடுகள், சிரிக்கும்போது கன்னத்தில் விழும் சிறிய குழி, நடையில் ஒரு நாகரிகம், ஒரு பக்கத்தில் மென்மையும் இன்னொரு பக்கத்தில் புரியாத ரகசியமும் அவள். ஒரு வார காலம் நான் அங்குதான் தங்கியிருந்தேன். முதலில் அண்ணா என்று பேச ஆரம்பித்தாள். நானும் அவளும் நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்து பழகினோம். நாட்கள் கடக்க கடக்க அவள் என்னை அருண் என்று பேசத் தொடங்கினாள். அவளுக்கும் எனக்கும் இடையே ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. முதலில் அவளும் நானும் ஒரு நண்பர்களாகத்தான் பேசத் தொடங்கினோம். ஆனால் காலப்போக்கில் அது எங்களுக்குள் ஒரு காதலாக மலர்ந்தது. அந்த ஒரு நாள் இரவு என் நண்பன் விஷால் வீட்டில் ஒரு பார்ட்டி. நாங்கள் எல்லோரும் கல்லூரி முடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ண போனோம். அந்த பார்ட்டியில் சுமார் 100 பேருக்கும் மேலே இருந்தாங்க. மின்விளக்குகள் ஒளிர, சிரிப்புகளும் மெலடி இசையும் கலந்த சூழல் அது. ஆனால் என் கண்கள் மட்டும் ஒரே இடத்தில் நின்றுவிட்டன. காரணம், அவள். கருப்பு மெருன் கலந்த ஒரு கெவுனில் அவளது கூந்தல் அலைய, உதடுகள் மெதுவாய் சிரிக்க, தேவதையைப் போல் நடந்து வந்தாள். நான் அவளை பார்த்து ரசிக்க என் காதல் என் மனதுள் ஆர்ப்பரித்தது. மெதுவாக மழை பெய்யத் தொடங்கியது. ஆடல் பாடல் என பார்ட்டி வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தனர். ஆனால் நானும் விஷாலும் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அனிதா வெளியில் சென்று இரவின் மழையில் நனைய ஆரம்பித்தாள். மழை அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். நானும் வெளியே சென்றேன். நான் அவளிடம் மெல்ல கேட்டேன், அனிதா, நீ ஓகேயா என்று. அவள் திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த பார்வை எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு உணர்ச்சியை பரிமாற செய்தது. நான் மெதுவா அவளது கையை பிடித்தேன். அவளது விரல்கள் எனது விரல்களுடன் சிக்கிக் கொண்டது. அவளின் இதய துடிப்பு அதிகமாகி பெருமூச்சாக விட்டாள். ஆனாலும் அவள் கையை எடுக்கவில்லை. நான் அவளிடம், அனிதா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்று கேட்டேன். அவள் தயங்கினாள். பின்னர், நீ என் கனவின் ஹீரோ அருண். நிஜமா வருவாய் என்று நினைக்கல. ஆனால் இப்போ நம்ம இருவரும் ஒரு மலை இரவில் தனிமையில் இருக்கிறோம். அது ஏதோ ஒரு காரணம் தானே என்றாள். அவளது வார்த்தைகள் என் இதயத்தை அப்படியே உருக்கிவிட்டது. நான் மெதுவாக அவளது முகம் அணைத்தேன். அவள் கன்னத்தை என் கைகளில் ஏந்தினேன். அவள் என்னை பார்த்தபடி மெதுவாக நெருங்கினாள். நான் அதற்குள் அவளது கன்னத்தை நேசிக்கத் தொடங்கினேன். அவளது மூச்சுக்காற்று என் தோளில் உரசியது. ஒரு கணம் மலை இரவின் மௌனத்தை கடந்து எங்கள் இதயங்கள் பேச ஆரம்பித்தது. அவளின் இளஞ்சிவப்பு உதடுகள் மலையில் நனைந்து பளிச்சிட்டன. நான் மெதுவாக அவளது உதடுகளுக்கு நெருங்கினேன். அவளும் கண்களை மூடினாள். மழை மெதுவாக சத்தமின்றி பெய்து கொண்டிருந்தது. நான் எனது உதடுகளால் அவளின் உதட்டில் தடம் பதித்தேன். அது எங்களது முதல் முத்தம். அந்த இரவில் அமைதியுடன் நுழைந்தது. அந்த முத்தம் மெதுவாக தொடங்கி உணர்ச்சி பொங்க அவளது உதடுகள் எனது உதடுகளில் நெகிழ்ந்து உருகின. எங்கள் மூச்சுக்கள் ஒன்றாக சுழன்றன. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவினோம். அவள் மெதுவாக என்னிடம், இந்த மலையில் நீயும் நானும் மட்டும்தான், இது ஒரு கனவான்னு கேட்டாள். நான் அவளது காதோடு நெருங்கி, நீ என் உயிரோட கனவு, இப்போ அது நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றேன். பின்னர் இருவரும் உள்ளே சென்று சோபாவில் உட்கார்ந்தோம். மெல்லிய ஒளியில் அவளது முகம் மின்னியது. அவள் தலையை என் தோளில் சாய்த்தாள். நான் அவள் தலையை கோரி நெற்றி மீது மெல்ல முத்தமிட்டேன். அவளது விரல்கள் என் விரல்களோடு பின்னி பிணைந்தது. நாங்கள் இருவரும் மௌனமாக இருந்தோம். ஆனால் அந்த மௌனம்தான் மிக அழகான வார்த்தையாக மாறியது. அவளது நெஞ்சின் துடிப்பு என் மார்பில், அவள் கண்களில் காதலால் பொங்கிய புன்னகை. அந்த கணம் எங்களை காதலின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அவள் மெதுவாக என் கன்னத்தில் முத்தமிட்டாள். அந்த ஒரே ஒரு சின்ன முத்தம் என் முழு உள்ளத்தையே உருக்கியது. அந்த மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. நாங்கள் இருவரும் துன்பங்களை மறந்து ஒருவரை ஒருவர் உரசி கொண்டிருந்தோம். அவளது கைகளை நான் என் மார்பில் வைத்தேன். அவளது மூச்சு என் கழுத்தில் பட்டது. நான் மெதுவாக அவளது சாய்ந்த உடலை என் தோளில் சுமந்தேன். அவளது உதடுகளில் இன்னொரு முத்தம், மெல்லிய ஆனால் உயிருள்ள முத்தம். இருவரும் கட்டி அணைத்து ஒருவருக்கொருவர் முத்த மலையில் நனைந்தோம்.
அவளது விரல்கள் என் முகத்தை தழுவி என் உள்ளத்தை குளிர்வித்தது. அந்த ராத்திரியில் நாங்கள் கையை பிடித்து ஒரே மெத்தை மீது அமர்ந்திருந்தோம். அவளது இதயத்தின் துடிப்பும் என் மனதின் அமைதியும் ஒன்று சேர்ந்தது. அந்த ஒரு நாள் இரவு ஒரு சாதாரண சந்திப்பாக அல்லாமல் ஒரு உறவின் பிறப்பாக இருந்தது. அவள் என் காதலின் முதல் பயணம், நான் அவளது நம்பிக்கையின் முதல் ஆழம். இன்னும் மழை பெய்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த மலை சூடா நெஞ்சுக்கு அவளது ஸ்பரிசம் மட்டும்தான் உண்மையா என் உயிரை குளிர வைத்தது. இன்று வரைக்கும் அந்த இரவை நினைத்தாலே நெஞ்சு குளிரது, உதடுகள் நடுங்குது. அந்த காதல் ஒரு கனவா இல்லை நிஜமா இன்னும் புரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அந்த ஒரு நாள் இரவு என் வாழ்க்கையில் நடந்த காதலின் மாயாஜாலம்தான். இது போன்ற உணர்ச்சி மிகுந்த காதல் கதைகளுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காதலின் நிழலாக என்றும் காதல் கதை நேரம் இருக்கும். நன்றி.